ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைப்பூவை சுத்தம் பண்ணி ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் இந்த துவரம் பருப்பு ஒரு 4-5 பல்லு பூண்டையும் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதில் உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வெந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு அரை வேக்கோடு கூட வெந்திருக்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப வெந்துட்டாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. கொஞ்சம் முழிச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்மளோட முருங்கைப்பூவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு பரட்டி விடுங்க. இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதிலே நல்லா குக் ஆகிடும். ரொம்ப மசிடாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி வற்றினா போதும். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சு, வரமிளகா ஒரு 4, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்து இது போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க வெங்காயம், வரமிளகா அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. ஒரு ஹாஃப் குக் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஆனியன் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை தூக்கி நம்ம வேக வச்சுருக்க முருங்கைப்பூவில் கொட்டி அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சதை இதில் போட்டு கிண்டி எடுத்தால் போதும். அருமையான ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல்